காலம் தாழ்த்தியே கபட நாடகம் ஆடி இந்த திறனற்ற திமுக அரசு மருத்துவர்களை ஏமாற்ற நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ட்விட்டரில் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்த அவரது ட்விட்டர் பதிவில், அம்மாவின் அரசின் காலத்தில் மருத்துவத்துறை மகத்தான துறையாக விளங்கியது என்றும், நகர்ப்புறம் முதல் கிராமப்புறங்கள் வரை அம்மா மினி கிளினிக் திட்டம் மூலம் மக்கள் பயனடைந்ததாகவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி கண்ணை மறைத்ததால் மக்கள் விரோத அரசு மூடு விழா செய்தது என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அம்மா அரசின் கீழ் மக்கள் நலன் கருதி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுத் தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆனால் இன்று ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரிகள் வரை மருத்துவர்கள் பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது என்றும், அம்மா அரசால் 8000 மருத்துவர்கள் 7 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பற்றாக்குறை பல்லாயிரம் இருந்தும் திமுக அரசு நியமித்த மருத்துவர்கள் எண்ணிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த MRB அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் தேர்வு எழுதிய மருத்துவர்களுக்கு 1021 பணியிடங்கள் உடன் கூடுதலாக உள்ள 231 காலி பணியிடங்களையும் தேர்வு முடிவின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார்.